அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/12/2024 வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். பணம் ஈட்டுதல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று. சொல்லப்போனால் அதுதான் லட்சியமும் கூட. அந்த பணம் பெறும் வகை பல வகைப்படும். ஒருவர் உழைத்து, ஒருவர் கண்டுபிடித்து, ஒருவர் தன் புலமையை காட்டி, கவிதை போன்று புலமையை காட்டி, இப்படி பல்வேறு வகைகளில் சம்பாதிக்கின்றார்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை. ஒரு சிலருக்கு ஒரு யோகம் உண்டு. அது என்ன யோகம் என்று சொன்னால், விரோதிகளின் சொத்தை நியாயப்படி அனுபவித்தல். அதாவது வழக்கு நடந்து அந்த வழக்கு இவருக்கு சாதகமாக தீர்ப்பாகி அந்த சொத்தை அனுபவிக்கின்ற பாக்கியம். சட்டம் தடுக்காது, காவல்துறை நுழையாது, தைரியமாக இவர் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு யாருக்கு வரும்? சாஸ்திரம் அதற்கும் ஒரு சூத்திரத்தை சொல்லி இருக்கிறது. அந்த சூத்திரம் என்ன? ஆறுக்கு உடையவன் 10ல் இருந்து, லக்கணத்தில் செவ்வாய் இருந்து, அவன் சுவர் நட்சத்திரம் பெற்று பாவர்கள் பாராது இருந்தால் விரோதிகளை வழக்கில் வெல்வான். வெல்வதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய சொத்தை இவன் அனுபவிப்பான், எவ்வித பயமும் இன்றி, ஆபத்தும் இன்றி. இது எப்படி சாத்தியம்? சற்று விளக்கமாக பார்ப்போம். 6ஆம் இடம் ருணஸ்தானம் என்று சொல்வார்கள். இது ருணஸ்தானம் மட்டுமல்ல, கடன், வழக்கு, சண்டை, சச்சரவு, கால தாமதம், விரோதிகள், காரக்கிரகம், உடல் நலம் எல்லாவற்றையும் சொல்லும். இந்த 6ஆம் இடத்து சம்பந்தம்தான் விரோதிகளையும் வழக்கையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த 6க்கு உடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறான். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். நாம் எதற்காக ஒரு வேலையை செய்கிறோமோ, எப்படி செய்கிறோமோ அதையும், அதனால் அடைய இருக்கும் லாப நட்டத்தையும் காட்டும் இடம் இந்த 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் இருக்கிறான். ஆக இது சம்பந்தமான ஒரு விஷயம் நடக்கும். எது சம்பந்தமாக? விரோதிகள் விஷயமாக. இவர் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருப்பார். லக்கணத்தில் செவ்வாய். லக்கணத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் விடமாட்டேன், ஒரு கை பார்ப்போம் என்று துணிச்சலோடு போராடக்கூடிய நபர்கள், சோர்ந்து விட மாட்டார்கள். அப்படிப்பட்டவன் லக்கணத்தில், லக்கணம் என்றால் இவர் இருக்கிறான், சுபர் நட்சத்திரம் பெற்றிருக்கிறான். பாவர்கள் யாரும் பார்க்கவில்லை. எனவே பயந்து விடாமல் துணிச்சலுடன் போராடி எதிரியை வென்று அவனுடைய சொத்தை இவன் அனுபவிப்பான். சூத்திரம் சொன்னதை சொன்னேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள். ஒரு பட்டம், பதவி, உயர்வு கிடைக்கும். இந்த பட்டம், பதவி, உயர்வு என்றோ கிடைத்திருக்க வேண்டியது காலம் தாழ்த்தி இன்று கிடைக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். எதிர்பார்த்தது போல் நடக்கும் நாள். இப்படி நடப்பதற்கு ஒரு சிறு போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டி இருக்கும்.
போராட்டத்திற்கு பின் இவையெல்லாம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, செய்வன திருந்தச் செய். இன்று நீங்கள் அப்படித்தான் ஒரு செயலை திருந்தச் செய்து நல்லபடியாக செய்து அதனால் நற்பலன்களும் கிடைக்குமாறு செய்து ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள். நற்பெயர் எடுக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் காட்டிய ஒரு திறமை அமோக பெயரை பெற்றது, புகழ் கிடைத்தது, எல்லோரும் வாயார வாழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட புகழுக்குரிய ஒரு செயல் இன்றைய தினம் யாருமே கண்டுகொள்ளவில்லை. இந்த ஒரு மனக்குறை இன்று உங்களுக்கு தோன்றும். சிம்மராசி அன்பர்களே, இதுவரை தொடர்ந்து முயற்சித்து கொண்டே வந்தீர்கள். இன்றும் அது தொடர்கிறது. ஆனால் முயற்சியின் தன்மை வேறு. ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட இருக்கின்றீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பேச்சால் புகழ். இன்று நீங்கள் பேசும் சில பேச்சுகள் அந்த பேச்சை கேட்பவர்களிடையே ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அத்தகைய நல்ல பேச்சை இன்று நீங்கள் பேசி புகழ் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட இன்று ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ கஷ்டங்கள் இருப்பினும் உங்கள் லட்சியத்தை விட்டு கொடுக்காது உறுதியாய் நின்று செயலில் இறங்கி வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படி நடக்கலாம், அதற்கு நாம் என்ன செய்வது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். நிதானமாக யோசியுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள், லாபம் மிகுதி. இன்றைய தினம் உங்களது வேலை, உங்களது திறமை பெரிதும் மதிக்கப்படும். இந்த நாள் நல்லதோர் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நாள். மகர ராசி அன்பர்களே, தேர்ந்தெடுத்து எதை செய்யலாம் என்று தேர்ந்தெடுத்ததில் முழு கவனமும் நீங்கள் செலுத்தும் நாள் இந்த நாள். அதனால் வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் அறிந்த ஒரு தத்துவத்தை சரிவர விளக்க முடியாத ஒரே காரணத்தால் சற்று பின்னடைவை நீங்கள் காண்பீர்கள். இன்று புரியும்படி விளக்கமாக இன்று சொல்லுங்கள். மீனராசி அன்பர்களே, இது முடியாது, இது கஷ்டம் என்று பலராலும் கைவிடப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன்.
வணக்கம்.